Hello my dear students, I welcome you all for my channel Science with Elil. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன். டைபோரேனோட ஸ்ட்ரக்சரை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது ரிப்பீட்டட் கொஸ்டின், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ப்ளஸ் புக் பேக் கொஸ்டினும் கூட தான். சரி, இந்த டைபோரேனோட ஃபார்முலா என்னது? டைபோரேனோட ஃபார்முலா B2H6. ஸோ இந்த போரானோட அட்டாமிக் நம்பர் என்னது 5 நமக்கு தெரியும். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும்? 1s2 2s2 2p1 அப்படி இருக்கும். ஸோ எல் செல், கே செல், எல் செல், எம் செல் படி எப்படி எழுதுவோம்? 2,3. அதாவது கே செல்லில் 2 எலக்ட்ரான்ஸும் எல் செல்லில் 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ வாட் இஸ் த வேலன்சி ஆஃப் போரான்? போரானோட வேலன்சி வந்து 3. ஸோ வேலன்சி ஆஃப் போரான் ஈக்குவல் டு 3. டைபோரேனில் 2 போரான் இருக்குது. அப்போ ஒரு போரானுக்கு வேலன்சி 3னா அப்போ 2 போரானோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் மொத்தம் எத்தனை? 6 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு போரானுக்கு 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அப்போது 2 போரானுக்கு 6 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். தென் டைபோரேனில் வேறு யார் இருக்கா? ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இந்த ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்னது? 1 நமக்கு தெரியும். ஹைட்ரஜனோட அப்போ ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ ஹைட்ரஜனோட வேலன்சி என்னது? வேலன்சி ஈக்குவல் டு 1. ஸோ இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் ஹைட்ரஜனில். ஓகேங்களா? ஹைட்ரஜன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s1. இதெல்லாம் நமக்கு தெரியும், ரைட்? அப்போது மொத்தம் எத்தனை ஹைட்ரஜன்ஸ் இருக்குது? 6 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. ஸோ 6 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஹைட்ரஜன்ட்டையும் ஒவ்வொரு எலக்ட்ரான் இருக்கும். ஸோ டோட்டலாக அங்கே ஒரு 6 எலக்ட்ரான்ஸ் கிடைக்கும் நமக்கு. போரானில் ஒவ்வொன்றிலையும் 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இங்கே 6 ஹைட்ரஜன்லையும் ஒவ்வொரு எலக்ட்ரான் இருக்கும். ஸோ டோட்டலாக இது ஒரு 3 2s are 6. போரான் 2 போரான்னால ஒரு போரானில் 3 எலக்ட்ரான்னா 2 போரானுக்கு 6 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அது மாதிரி ஹைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜனுக்கு ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான். அப்போ 2 ஹைட்ரஜனுக்கு 2 எலக்ட்ரான். பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா 6 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. அப்போது 6 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அப்போ டோட்டலாக இங்கே உள்ள வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எத்தனை? 12 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது டைபோரேன் ஃபார்மேஷனில். ஸோ நமக்கு தெரியும் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகும்னு தெரியும். மற்றபடி உள்ள நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் என்னச்சு அது இன்வால்வ் ஆகாது. ஸோ டைபோரேனில் அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்குது? 12 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. நம்ம டைபோரேன் ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரில் பாருங்கள், நம்ம புக்கில் சொல்லியிருப்பாங்க, இன் டைபோரேன் 2 BH2 யூனிட்ஸ் ஆர் லிங்க்டு. 2 BH2 யூனிட்ஸ் இருக்கா. அது எப்படி? இங்கே ஒரு போரான் இருக்கா, இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கா, இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கா. அப்போ ஒரு போரானோட 2 ஹைட்ரஜன் சேர்ந்தா என்னது? BH2. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போரான் இருக்குது, இங்கே ஒரு ஹெச், இங்கே ஒரு ஹெச். அப்போ டோட்டலாக இங்கே ஒரு BH2 யூனிட்ஸ். அப்போ எத்தனை BH2 யூனிட்ஸ் இருக்குது? டைபோரேனில் 2 BH2 யூனிட்ஸ் இருக்குது. அதான் கொடுத்துருக்காங்க. இன் டைபோரேன் 2 BH2 யூனிட்ஸ் இருக்குது. இது 2 லிங்க் ஆகிருக்காங்க. இந்த 2 BH2 யூனிட்ஸும் பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் மூலமாக, பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன்ஸ் மூலமாக லிங்க் ஆகிருக்காங்க. இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே ஒரு BH2 யூனிட்டு, இங்கே ஒரு BH2 யூனிட். அப்போ இந்த 2 BH2 யூனிட்டும் 2 ஹைட்ரஜன் ஆட்டமாக லிங்க் ஆயிருக்குது. ஓகேவா? therefore அப்படி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக இந்த டைபோரேனில் பார்த்தீங்கன்னா 8 BH பாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து BH ஒரு பாண்டு, இந்த BH 2 பாண்டு, இந்த BH 3, இந்த BH 4, இந்த BH 5, இந்த BH 6, இந்த போரானுக்கும் ஹைட்ரஜனுக்கும் 7, இந்த போரானுக்கும் ஹைட்ரஜனுக்கும் 8. அப்போ டோட்டலாக 8 BH பாண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எத்தனை BH பாண்ட் இருக்குது நமக்கு நல்லா தெரியணும். 8 போரான் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 8 போரான் ஹைட்ரஜன் பாண்டு நமக்கு தெரியும். ஒரு பாண்டுனா 2 எலக்ட்ரான் சேர்ந்தா தான் ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகும்னு. அப்போ 8 BH பாண்டு அப்படின்னா அப்போ 8 × 2 எலக்ட்ரான். அப்போ டோட்டலாக எத்தனை எலக்ட்ரானு? 16 எலக்ட்ரான் வருது. 16 எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்றத இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அதுதான் சொல்கிறாங்க. பட் நம்மகிட்ட டைபோரேனில் ஆக்சுவலாக பார்த்தா எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது? 12 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. பட் ஸ்ட்ரக்சர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா 16 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் மாதிரி இருக்குது. பட் இது உண்மை இல்லை, இதுதான் கரெக்ட். 12 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. அதான் புக்கில் சொல்லியிருக்காங்க. இட் ஹேஸ் 8 BH bonds. However, டைபோரேன் has only எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான்? 12 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். அப்போது இந்த 12 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணி நார்மல் கோவேலன்ட் பாண்டை சஃபிஷியண்ட்டாக ஃபார்ம் பண்ண முடியாதான்.
அப்போ எல்லாருமே நார்மல் கோவேலன்ட் பாண்டாக ஃபார்ம் ஆகலை. இங்கே உள்ள 8 BH பாண்ட்ஸும் எப்படி யார் மட்டும் தான் கோவேலன்ட் பாண்டில் இன்வால்வ் ஆயிருக்கா அப்படின்னா டெர்மினல்லாம் லாஸ்ட்டாக இவங்க தான் டெர்மினல் 1 2 3 4 இவங்க 4 பேர் தான் டெர்மினல் இந்த 4 டெர்மினல் BH பாண்ட். இங்கே 1 2 3 4 இந்த சைடில் இருக்கிறவங்க மட்டும் இந்த 4 டெர்மினல் நடுவில் இருக்கிறத விட்டுருங்க, அவங்க பிரிட்ஜிடு. டெர்மினல்ன்றப்போ 1 2 3 4 இந்த டெர்மினல் உள்ள ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் மட்டும்தான் நார்மல் கோவேலன்ட் பாண்டாக ஃபார்ம் ஆயிருக்கான். வாட் இஸ் பை கோவேலன்ட் பாண்ட்? மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். ஆளுக்கு ஒரு எலக்ட்ரான் கொடுத்துருக்காங்க. இந்த பாண்டு பார்த்தீங்கன்னா இங்கே போரானுக்கும் ஹைட்ரஜன் இடையில உள்ள பாண்டு உள்ள இந்த 2 எலக்ட்ரான், ஒன்று ஹைட்ரஜன் கொடுத்தது, இன்னொன்று போரான் கொடுத்தது. அதே மாதிரி தான் இங்கேயும் 2 எலக்ட்ரானில் 1 எலக்ட்ரான் ஹைட்ரஜன் கொடுத்தது, இன்னொரு எலக்ட்ரான் போரான் கொடுத்தது. அதே தான் இந்த எண்ட்லையும் 1 எலக்ட்ரான் போரான் கொடுத்தது, 1 எலக்ட்ரான் ஹைட்ரஜன் கொடுத்தது. அதே மாதிரி தான் இங்கேயும் 1 எலக்ட்ரான் போரான் கொடுத்தது, 1 எலக்ட்ரான் ஹைட்ரஜன் கொடுத்தது. அதர்பை அவங்க BH பாண்டை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நார்மல் கோவேலன்ட் பாண்டு. அப்போது 4 டெர்மினல் கோவேலன்ட் நார்மல் கோவேலன்ட் பாண்ட் தட் இஸ் மியூச்சுவல் ஷேரிங் மூலமாக கிடைச்சிருக்கு. அப்போது ரிமைனிங் நமக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு? நார்மல் கோவேலன்ட் பாண்டு அப்போ 4 பாண்டு இருக்குது. 4 நார்மல் கோவேலன்ட் பாண்ட் இருக்குது. எங்கே இருக்குது? டெர்மினலில் ஸ்ட்ரக்சரில். அப்போது 4னா 4 × 2 அப்போ எத்தனை எலக்ட்ரான்ஸ் முடிஞ்சு போச்சு? 4 2s are 8 எலக்ட்ரான்ஸ் முடிஞ்சிருச்சு. டோட்டலாக நம்மளோட எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு? 12 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு. 12ல் 8 எலக்ட்ரான்ஸ் நார்மல் கோவேலன்ட் பாண்டை டெர்மினலில் ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ நார்மல் கோவேலன்ட் பாண்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணிருச்சு 8 எலக்ட்ரான்ஸை. ஏன்னா 4 பாண்டு இருக்குது, ஒவ்வொரு பாண்டுக்கும் 2 எலக்ட்ரான் படி 8 எலக்ட்ரான்ஸ் யூஸ் ஆயிடுச்சு. அப்போ 12 எலக்ட்ரான்ஸில் 8 எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணிருச்சு. அப்போ மைனஸ் பண்ணால் மீதி இன்னும் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? இன்னும் 4 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது ரிமைனிங். அப்போ இந்த ரிமைனிங் 4 எலக்ட்ரான்ஸை வச்சு தான் இந்த பிரிட்ஜ்டு பாண்டை ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே என்ன விஷயம்னா, இந்த 4 டெர்மினல் கோவேலன்ட் பாண்டு சொன்னோம்ல, இந்த 4 பாண்டில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கா? போரானும் ஹைட்ரஜனும். அப்போது 2 சென்டர்ட், ஒரு ஆள் போரான், இன்னொரு ஆள் ஹைட்ரஜன். அப்போ 2 சென்டர்ட். எத்தனை எலக்ட்ரான்? ஆளுக்கு ஒரு எலக்ட்ரான் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 சென்டர்ட் 2 எலக்ட்ரான் பாண்டை ஃபார்ம் பண்ணுதான் டெர்மினலில் பூரா. இங்கே 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்டு, இங்கேயும் 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்டு, இங்கேயும் 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்டு, இங்கேயும் அப்படி தான். ஸோ இந்த நார்மல் கோவேலன்ட் பாண்டு ஃபார்ம் ஆனது எல்லாமே 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்டு சிஸ்டமாக இருக்குது. ஓகேங்களா? இந்த ரிமைனிங் 4 எலக்ட்ரான் தான் சொன்னேன். மீதி 12 வேலன்ஸ் எலக்ட்ரானை 8க்கு கோவேலன்ட் பாண்டுக்கு யூஸ் பண்ணிடுச்சு. ரிமைனிங் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 4 எலக்ட்ரான்ஸை வச்சிருக்குது. இந்த 4 எலக்ட்ரான்ஸும் தான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, பிரிட்ஜ்டு பாண்டாக ஃபார்ம் ஆகிடுக்கு. இந்த பிரிட்ஜ்டு பாண்டில் பார்த்தீங்கன்னா 3 பேர் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. யாரெல்லாம்? இங்கே இருக்கிற ஒரு போரானு, இங்கே உள்ள ஹைட்ரஜனு, இங்கே உள்ள போரானு. ஸோ 3 பேர் பாண்டில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க இந்த பிரிட்ஜ்டு பாண்டில். அப்போ மொத்தம் எத்தனை பேர்? 3 சென்டர்ட். பட் ஆனால் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். அப்போ 3 சென்டர்டு 2 எலக்ட்ரான் பாண்டை ஃபார்ம் பண்ணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மீதி 4 எலக்ட்ரானில் BHB பாண்டு, இங்கே ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகும். என்ன பாண்டு? போரான் ஹைட்ரஜன் பாண்டு. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் போரான் ஹைட்ரஜன் பாண்டு, தட் இஸ் BHB பாண்டு. 3 பேர் இருக்காங்க, அதனால் 3 சென்டர்ட் 2 எலக்ட்ரான். பட் எலக்ட்ரான் வந்து 2 தான். 2 எலக்ட்ரான் பாண்ட் இங்கே இருக்குது, ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் பிரிட்ஜ்டு பாண்டு. இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் டெர்மினல் பாண்டு, நார்மல் கோவேலன்ட் பாண்டு, அது மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். 8 எலக்ட்ரான்ஸ் போக மீதி 4 எலக்ட்ரான் பிரிட்ஜ்டு பாண்டாக இருக்குது. அங்கே 3 பேர் இருக்கிறதுனால இது 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க நமக்கு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா த பிரிட்ஜிங் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஆர் பிளேன், பிளேனில் இருக்குது. நம்ம ஃபிகரில் பார்த்தாலே தெரியுது. டைபோரேனில் பார்த்தீங்கன்னா போரான் வந்து sp3 ஹைபிரிடைஸ்டான். டைபோரேனில் போரான் பார்த்தீங்கன்னா sp3 ஹைபிரிடைஸ்ட். எப்படி சொல்கிறாங்க? நமக்கு தெரியும். போரானோட அட்டாமிக் நம்பர் 5. ஆமாம் தானே? ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p1. அப்போது இப்போ நமக்கு அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மட்டும் தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ என்ன வரும் நமக்கு? இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட் நமக்கு தெரியும். இது நம்ம 11th படிச்சுக்கோம் எப்படி ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறதுனா. கிரவுண்ட் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். 2sல 2 எலக்ட்ரான்ஸ், 2pல ஒரே ஒரு எலக்ட்ரான். இது 2px 2py அப்புறம் என்னது 2pz. ஸோ 3 ஓரியன்டேஷன்ஸ் தான் p ஆர்பிட்டாலுக்கு. இப்போ வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட் போகுது. ஸோ எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் ஜம்ப் பண்ணி இங்கே போகும். அதெல்லாம் பார்க்கணும். அது கிரவுண்ட் ஸ்டேட்டு.
இப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் பார்ப்போம். ஏன்னா 2sல உள்ள 2 எலக்ட்ரானில் ஒரு எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா p ஆர்பிட்டலில் மேலே போய் 3 ஓரியன்டேஷன் தான். ஸோ இங்கே ஆல்ரெடி இருந்தது 2pxல. இப்போ இங்கேருந்து ஜம்ப் ஆன ஒரு எலக்ட்ரான் 2pzக்கு போயிடும். ஓகேங்களா? அப்போ யாரெல்லாம் இன்வால்வ் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைபிரிடைசேஷனில் ஒரு s ஆர்பிட்டாலான அந்த 2sல உள்ள ஒரு எலக்ட்ரான், அப்புறம் p ஆர்பிட்டலில் மொத்தம் 3 ஓரியன்டேஷன் 1 2 3, அதில் 2pxல ஒன்று, 2pyல ஒன்று, 2pz வந்து எம்டி, இது 2py, இது 2px, இது 2sல உள்ள எலக்ட்ரான். அப்போ யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கா? ஒரு s, அப்புறம் 3p. அப்போ sp3 ஹைபிரிடைசேஷன் இங்கே நடக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே ஹைபிரிடைசேஷனில் பார்த்தீங்கன்னா எஸ் 3pல பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து எம்டியாக இருப்பாங்க. இது எஸ், இது பி ஆர்பிட்டால் 3 பேரும். ஒரு பி ஆர்பிட்டால் வந்து எம்டி, 2pz வந்துட்டு எம்டி ஆர்பிட்டலாக இருக்கும், எம்டி ஆர்பிட்டல். ஓகேவா இது? ஸோ இப்படி sp3 ஹைபிரிடைசேஷன் தான் போரானுக்கு இருக்குது. இப்போ ஒரு போரானுக்கு இப்படி இருந்தால் இன்னொரு போரானும் இதே மாதிரி தான் வச்சுருக்கோம். அப்போ இன்னொரு போரானோடது எப்படி இருக்கும்? 1 2 3. அதாவது இது 2sல உள்ள எலக்ட்ரான், இது 2px, இது 2py, இது வந்து 2pz, இதில் உள்ள எலக்ட்ரான், இது எம்டி. ஸோ இது இன்னொரு போரானில் உள்ளது, இது அனதர் போரான். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் ஹைபிரிடைசேஷன் நடக்கும். சரி, இப்போ ஸ்ட்ரக்சர் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம கிட்ட அது போக ஹைட்ரஜனோட 1s ஆர்பிட்டால்ஸ் வேறு இருக்குது, உங்களுக்கு தெரியும். ரைட், டைபோரேனோட ஸ்ட்ரக்சர் இப்போ டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போரான் இருக்குது, இங்கே ஒரு போரான் இருக்குது, 2 போரான். நமக்கு தெரியும் டைபோரேனோட ஃபார்முலானது B2H6. 2 போரான் போட்டாச்சு. ஒரு போரான்ட்ட மொத்தம் 4 sp3 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. 4 sp3 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால் இருக்குது. ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால் இருக்குது யார்கிட்ட? போரான் கிட்ட, ஒரு போரான் கிட்ட. இப்போ 2 போரான் நம்மகிட்ட இருக்குது, 2லையுமே 4 sp3 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால் இருக்குது. இங்கே இது போக ஹைட்ரஜனோட 1s ஆர்பிட்டால் இருக்குது. இப்போ எப்படி பாண்டு ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு போரான் எடுத்துக்கிடுவோம். இந்த ஒரு போரானுக்கு மொத்தம் 3 எலக்ட்ரான் இருக்குது, 3 sp3 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால்ஸ் இருக்குது, ஒரு ஆர்பிட்டால் வந்து எம்டி. அப்போ அந்த 3ஐயும் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இங்கே 1, இங்கே 1, இங்கே 1 போட்டேன். 1 வந்து எம்டி. அப்போ இது எம்டி ஆர்பிட்டல் ஆஃப் எம்டி sp3 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல் ஆஃப் போரான், 1 போரான். சரி, இப்போ இன்னொரு போரான் எடுத்துக்கிடுவோம். இன்னொரு போரானில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மொத்தம் 3 இருக்குது. எப்படி போடுறேன்னு பாருங்கள். இங்கே 1, இங்கே 1, இன்னொன்று வந்துட்டு எங்கே போட போகிறேன் அப்படின்னா இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்த இருக்குது பார்த்தீங்களா, 1 2 3 இதுக்கு தான் விட்டுருக்கேன். அப்போ இன்னொரு ஆர்பிட்டால் வந்து இதுக்கு எப்படி இருக்கும்? எம்டி. ஸோ இந்த போரான் எடுத்துக்கிட்டோம்னா அந்த 3 எலக்ட்ரானை 1 2 அப்புறம் 3ன்னு கொடுத்தேன், இது எம்டி. இன்னொரு போரான் எடுத்தேன், அதை 1 2 3ன்னு கொடுத்தேன். இந்த போரானுக்கு இது எம்டி ஆர்பிட்டால், இந்த போரானுக்கு இது எம்டி, இந்த போரானுக்கு இது எம்டி ஆர்பிட்டால். இது எல்லாமே என்ன ஹைபிரிடைஸ்டு? sp3 ஹைபிரிடைஸ்டு. இது என்ன பண்ணும்னா ஹைட்ரஜனோட 1s ஆர்பிட்டாலோட சேர்ந்து 4 டெர்மினல் நார்மல் கோவேலன்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணும். ஆளுக்கு ஒன்று போரான் ஒன்று, ஹைட்ரஜனோட 1s ஆர்பிட்டால், ஹைட்ரஜனோட 1s ஆர்பிட்டால். அதே மாதிரி இந்த டெர்மினல்லையும் மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ நார்மலாக பாண்டிங் ஃபார்ம் பண்ணும். இது 1s ஆர்பிட்டல் ஆஃப் ஹைட்ரஜன், இது 1s ஆர்பிட்டல் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ 4 ஹைட்ரஜனும் இப்படி 2 ஹாஃப் ஃபில்டு ஆர்பிட்டல்ஸ் ஆஃப் ஈச் போரானோட சேர்ந்து ஹைட்ரஜனும் சேர்ந்து ஹைட்ரஜனோட ஹாஃப் ஃபில்டு ஆர்பிட்டாலும் சேர்ந்து 4 டெர்மினல் BH பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். தென் கமிங் டு பிரிட்ஜ்டு பாண்டுக்கு வருவோம். இப்போ இன்னும் 4 ஹைட்ரஜன் முடிஞ்சிருச்சு, இந்த 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. 2 ஹைட்ரஜனில் இவங்களுக்கு பாண்ட் ஃபார்மேஷனுக்கு இன்னும் ஒரு எலக்ட்ரான், இவனுக்கு ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது. நான் கொடுக்குறேன், இவங்க 2 பேருக்கு நடுவில் வந்து உட்காந்துக்குது இந்த 1s ஆர்பிட்டலான ஹைட்ரஜன். ஸோ அந்த ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான், இன்னொரு எலக்ட்ரானை கொடுத்துருச்சு, ஹைட்ரஜன் வந்து ஒரு எலக்ட்ரான் கொடுத்துருச்சு. அப்போ தேர்பை அவங்களுக்குள்ள BHB, தட் இஸ் BHB பாண்டு. அதாவது ஒரு போரானோட ஹாஃப் ஃபில்டு எலக்ட்ரான் இன்னொரு போரானோட எம்டி ஆர்பிட்டால், சரிங்களா? ஒரு போரான்ட்ட வந்து ஹாஃப் ஃபில்டு, இன்னொரு போரான்ட்ட உள்ள எம்டி, அப்புறம் 1s ஆர்பிட்டாலில் உள்ள ஹைட்ரஜன் கொடுத்த ஒரு எலக்ட்ரான். ஸோ சேர்ந்து 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்டை ஃபார்ம் பண்ணும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அதே தான். ஒரு போரானோட இந்த போரானுக்கு பார்த்தீங்கன்னா இந்த போரான் ஒரு எலக்ட்ரானை கொடுத்துச்சு, இன்னொரு போரானோட எம்டி, தென் ஹைட்ரஜனோட 1s ஆர்பிட்டால், ஒரு போரானோட ஹாஃப் ஃபில்டு, இன்னொரு போரானோட எம்டி, ஒரு ஹைட்ரஜனோட 1s ஆர்பிட்டால் சேர்ந்து 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்டு, தட் இஸ் BHB பாண்டை ஃபார்ம் பண்ணும், பிரிட்ஜ்டு பாண்டை. இப்படி தான் டைபோரேனில் பாண்டு ஃபார்மேஷன் நடக்குது. அப்போ மியூச்சுவல் ஷேரிங் மூலமாக ஹாஃப் ஃபில்டு போரானோட ஆர்பிட்டலும் ஹைட்ரஜனோட ஹாஃப் ஃபில்டும் சேர்ந்து நார்மல் கோவலன்ட் பாண்டை டெர்மினலில் ஃபார்ம் பண்ணிடுது. தென் பிரிட்ஜ்டு பாண்டாக இருக்கும்போது 3 பேர் வர்றாங்க. ஒரு போரானோட ஹாஃப் ஃபில்டு, இன்னொரு போரானோட எம்டி, ஹைட்ரஜனோட 1s ஆர்பிட்டால் சேர்ந்து 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்டை ஃபார்ம் பண்ணுது, மேலேயும் கீழேயும். ஸோ இப்படி தான் 12 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை வச்சு ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேனை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சரிங்களா? இப்படி தான் பாண்டும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுதான் டீட்டெயில்டாக நம்ம டைபோரேனோட ஸ்ட்ரக்சரை பற்றி புரிஞ்சுக்கிறதுல வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டிய விஷயம்.
சரிங்களா? ஸோ இதுதான் டைபோரேனை பற்றின இன்ஃபர்மேஷன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்ப்போம். தேங்க்யூ.